Start music. நம்ம வீட்டில் அப்பா பிரியாணி செய்ய போகிறாரு. எப்படி செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். வெங்காயம் மெதுவாக தான் செய்கிறோம், அதனால் கொஞ்சம் கட்டாய் வரும். இதில் பார்த்திக்கிட்டிங்கன்னா இஞ்சி, மல்லித்தூள், மட்டன் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் ஒரு அளவாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ நம்ம அதை டைரெக்டாக நம்ம சட்டியில் போட்டோம்னா கிண்டுறதுக்கு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம், அதே போல் லெமன் கொஞ்சம் ஒரு பழத்துக்காட்டம் நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லா ஃப்ரை ஆகுது, நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ, coriander leaf and mint leaf. இது என்னதுப்பா? கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதில் வந்து மசாலா வச்சுருக்கோம். அதில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் சேர்த்துக்கணும். அந்த மசாலா நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். ஃப்ளேவர் வந்துருச்சு பாரு, நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த மஷ்ரூம் காளானை போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். நல்லா கிரேவியான கரிச்சு குடிக்கணும். கொட்டுற மழையில் குளிரும் போது காரச்சேவு கொஞ்சம் கோரிக்கணும். ஆல்வள்ளி கிழங்குக்கு ஆஹா என்ன ருசி, ஓலை கோழு கட்டைக்கு ஓஹோ என்ன ருசி, கருப்பட்டி சுக்கு மல்லி காப்பிக்கு என்ன ருசி, ஊரோரம் ஒத்தப்பான கள்ளுக்கு என்ன ருசி, பூமிக்கு வந்த வானுக்கும் இடையில ஒவ்வொரு சுவையிலும் மனசு லயிச்சுது. போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது கிடைச்சது கிடைச்சது. சொதியில ஒரு தனி ருசி, வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி, திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு, தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு, அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு, அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு, உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
ஓகே.